தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லாச்சு சார். தமிழக ஆளுநர் துணைவேந்தர்களுக்கான ஒரு மாநாட்டை ஊட்டியில் கூட்டியிருக்கிறார். அதற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை கடுமையாக எதிர்த்த துணை குடியரசுத் தலைவரை கூப்பிட்டிருக்காரு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். அதாவது சட்டத்தின் ஆட்சியை சீர்குலைக்க வேண்டும் என்பதில் மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் தனக்கு வாய்த்த துருப்புகளின் மூலமாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் இந்த கவர்னரும் வைஸ் பிரசிடெண்ட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற வேலை. வைஸ் பிரசிடெண்ட் அவர்கள் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பையே விமர்சித்தவர். உச்சநீதிமன்ற தீர்ப்பு 142 விதியின் கீழே இவங்க ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணலாமா என்று கேள்வி கேட்டவர். உச்சநீதிமன்றத்தை மிரட்டியவர். இப்போ அவரை அழைத்து ஒரு துணைவேந்தர்கள் மாநாடு போடுவது என்பது உச்சநீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்ட ஒரு கவர்னர் தன் பதவியை ராஜினாமா செய்வதுதான் எத்திக்ஸ். பதவியை ராஜினாமா செய்வது ஒரு சட்ட விரோதமாக செயல்பட்டவர் நீங்கள் என்று உச்சநீதிமன்றம் ஒரு கடுமையான உத்தரவை பிறப்பித்த பின்பும் ஒருத்தர் பதவியில் தொடர்கிறார். ஒருத்தர் அவரை வைஸ் பிரசிடெண்ட்டு அவரை என்கரேஜ் பண்ணுறாரு. மத்திய உள்துறை அமைச்சகம் இவர்கள் இருவரையும் வைத்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தின் செயல்பாடுகளை ஒரு சட்ட சிக்கலை, ஒரு டெட்லாக்கை உருவாக்குவதற்கு இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் தெரிகிறது. ஏனென்றால் ஒரு 10 மசோதாக்கள், பல்கலைக்கழக மசோதாக்களில் துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை முதல்வருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில பல்கலைக்கழகங்களில் வேந்தராகவே முதல்வர் இருக்கலாம் என்பதை பற்றி பண்ணியிருக்காங்க. இது எல்லா துணை பல்கலைக்கழகங்களையுமே வேந்தராக முதல்வர் இருக்கலாம் என்ற மசோதா நிறைவேற்றியிருக்கிறதா என்றால் தெரியல எனக்கு. அப்போ அனைத்து பல்கலைக்கழகங்களிலுமே வேந்தராக இருந்தாலும் இன்றைய 10 மசோதாக்கள் கொடுத்து வைத்த நிலையில் இது அதிகார தலையீடு, அதிகார வரம்பு மீறல் என்று தான் இது அர்த்தம். அப்போ இந்த அதிகார வரம்பு மீறலை ஆளுநர் செய்யலாம் என்று சொன்னால் சட்டத்தின் ஓட்டைகளில் புகுந்து தமிழக அரசினுடைய நல்லெண்ணத்தை வைத்துக்கொண்டு தமிழக அரசு நினைத்திருந்தால் அனைத்து துறைகளிலுமே மீண்டும் ஒரு சட்டம் இயற்றி அனைத்து பல்கலைக்கழகங்களிலுமே வேந்தராக முதல்வர் தான் நியமிக்கப்பட வேண்டும் என்று சட்டம் இயற்றினால் அதுக்கப்புறம் எங்கே போவார் அவர்? இப்போ ஒரு சில பல்கலைக்கழகங்களில் முதல்வர் வேந்தராக நியமிக்கப்படலாம் என்று இவங்க சட்டம் இயற்றியிருக்கிறார்கள். ஒரு சில பல்கலைக்கழகங்களில் அனைத்து பல்கலைக்கழகங்களையும் துணைவேந்தர் நியமிக்கக்கூடிய அதிகாரம் முதல்வரிடம் இருக்கிறது என்று நியமித்திருக்கிறார்கள். நான் அப்போயே நினச்சேன் இது இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்ட்டு. அப்போயே இவங்க மசோதா தாக்கல் பண்ணும்போது வேந்தராகவும் முதல்வர் தான் இருப்பார் என்பதை சேர்த்து நிறைவேற்றியிருக்கணும். அது தப்பு பண்ணிட்டாங்க. அது சரி, அந்த அதிகாரத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம்னு நினைக்கும் பொழுது, ஏன்னா அதை வைத்து தான் ஆளுநர் தனக்கேற்ற ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர்களை துணைவேந்தரை நியமித்து உயர் கல்வி நிலையங்கள், பல்கலைக்கழகங்கள் செயல்படாத வண்ணம் மத்திய மாநில அரசினுடைய எந்த விதமான கருத்தையும் கேட்காத வண்ணம் தானால் தேர்ந்தெடுக்கப்பட்ட துணைவேந்தர்களை வைத்துக்கொண்டு உயர்கல்வி நிலையங்கள், உயர்கல்வி பல்கலைக்கழகங்கள் அனைத்தையுமே ஒரு செயல்பாடு அற்ற நிலைக்கு ஆளாக்கியவர் இந்த ஆளுநர். இன்றைக்கு இந்த மாநாட்டை கூட்டியிருக்கார். மாநாட்டுக்கு எல்லாரும் போக வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. போகாதவர்களை தண்டிக்கக்கூடிய அதிகாரமும் ஆளுநருக்கு இல்லை. என்ன பண்ணுவார்? போகலைன்னா போகாதவர்களை தண்டிக்கக்கூடிய அதிகாரமும் ஆளுநருக்கு இல்லை. தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரமே இல்லை அப்படின்னா போகாதவர்களை தண்டிக்கக்கூடிய அதிகாரமும் ஆளுநருக்கு கிடையாது. வேற என்ன பர்பஸ் சார்? எதுக்காக? சும்மா எனக்கு பவர் இருக்கு, நீ கிரியேட் பண்ண சட்டத்தில் இந்த ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டையை பயன்படுத்தி நான் உனக்கு இடைஞ்சல் தருவேன் என்ற எண்ணம் தானே ஒழிய இவர்களுக்கு
சட்டத்தின் ஆட்சி நடைபெற வேண்டும். உச்சநீதிமன்றம் சட்டத்துக்கு புறம்பாக அரசியல் சாசன சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டிருக்கிறீர் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக அனைத்து மசோதாக்களையும் நிறைவேற்றியது இவர்களுக்கு அவமானமாக தெரியவில்லை. இவர்கள் எந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்டவராக ஒரு ஆளுநர் இருக்கிறார். அவரை தூண்டி விடுவராக துணை ஜனாதிபதி இருக்கிறார். சுப்ரீம் கோர்ட்டையே மிரட்டக்கூடிய அளவுக்கு இந்த துணை ஜனாதிபதி இருக்கிறார் என்று சொன்னால் இவர்களுக்கு இந்த 142 என்ற அதிகாரம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம், இது வெறும் இந்தியாவில் மட்டும் இல்லை, பல்வேறு நாடுகளில் இந்த அதிகாரம் இருக்குது. ஓ, இந்தியாவில் மட்டும் கிடையாது. இது இந்தியாவில் மட்டும் இருக்குது அப்படின்னு இல்லை. எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷனில் ஓகே நார்மலாக இருக்கக்கூடிய சட்டப்படி ஒரு தீர்ப்பு சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் இந்த 142 அதிகாரத்தை கொண்டு வந்து நிலைநிறுத்தி எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸில் எங்கெல்லாம் வந்து நீதி வந்து வேக்குமாக இருக்கோ, ஓகே, எங்கெல்லாம் நீதி வந்து இன்னடக்குவேட்டாக இருக்கோ, எங்கெல்லாம் நீதி வந்து சைலண்ட்டாக இருக்கோ, ஓகே, சட்டம் வந்து சைலண்ட்டாக இருக்கோ, அப்போ அந்த சைலண்ட்டாக இருக்கிறத பயன்படுத்தி அரசியல் காரணங்களுக்காக ஆஸ் early as possible அப்படின்னா ஒரு சட்டம், மத்திய அரசு இயற்றக்கூடிய ஒரு சட்டம் ஜனாதிபதிகிட்ட போன உடனே 1 ஹவரில் சைன் போடுறாரு ஜனாதிபதி. ஆஸ் early as possible. அரை நாளில் சைன் போடுறாரு, ஒரு நாளில் சைன் போடுறாரு. நீங்க அருகில் இருந்து பார்த்தவர், அதனால கேட்குறேன். அந்த மாதிரி சூழல்லாம் இருந்திருக்கு என்ன? ஆமாம், அதெல்லாம் வந்து உடனே சைன் பண்ணுறாங்க. அப்துல் கலாம் இருக்கும் போது நான் கூட இருந்ததுனால சொல்கிறேன், எந்த சட்டம் வந்தாலும் சரி அதை வந்து ஒரு முறை தான் திருப்பி அனுப்பக்கூடிய பவர் வந்து இப்போ பிரசிடெண்ட்டுக்கே இருக்குது. பிரசிடெண்ட் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பிரசிடெண்ட். ஓகே ஓகே. ஆனால் கவர்னர் அப்படி இல்லை. உள்துறை அமைச்சகம் நியமித்த ஏஜெண்டுகள் தான் கவர்னர், மேனேஜர்ஸ் தான் கவர்னர். இப்போ பிரசிடெண்ட்டுக்கே இல்லாத அதிகாரம் கவர்னருக்கு எப்படி இருக்கும்? அப்போ ஆஸ் early as possible அப்படின்னா மத்திய அரசு அனுப்பக்கூடிய சட்டங்களை 1 மணி நேரத்தில் போட்டால் அது ஆஸ் early as possible, அரை நாளில் போட்டால் அது ஆஸ் early as possible, 1 மாதத்துக்குள்ளே போட்டால் அது ஆஸ் early as possible. நீ 3 வருஷம் சட்டத்தை தூக்கி நான் செல்ஃபில் வச்சுட்டா அது சட்டம் செத்து போய் விட்டது என்று ஒரு விளக்கம் சொல்லக்கூடியவராக ஆர்.என். ரவி இருந்தால் அது வந்து என்ன சூப்பர் பவரா? நீ சூப்பர் முதலமைச்சரா இல்லை சூப்பர் சட்டமன்ற தலைவரா கவர்னரு? இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியா? அதனால தான் வந்து 142 இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்வோக் பண்ணி எங்கெல்லாம் வந்து சைலண்டாக இருக்கக்கூடிய சட்டத்தை அரசியல் காரணங்களுக்காக தனக்கான சட்டமாக வளைத்து மக்களின் எண்ணங்களுக்கு எதிராக ஒரு கவர்னர் செயல்படக்கூடிய நிலை ஏற்பட்டால் அதையும் தட்டி கேட்கக்கூடிய உரிமை சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு என்பதை நிரூபித்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு தான் இந்த 10 கவர்னர் 10 மசோதாக்களை வந்து சுப்ரீம் கோர்ட் நிறைவேற்றிய தீர்ப்பு. அப்போ ஒரு நியாயத்திற்கு கட்டுப்படக்கூடிய, ஒரு மாரல் வேல்யூஸை ஃபாலோ பண்ணக்கூடிய, ஒரு எத்திக்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய கவர்னராக இருந்தால் இந்நேரம் வந்து இப்படிப்பட்ட ஒரு அவமானம் ஏற்பட்டதற்கு, இப்படிப்பட்ட ஒரு சட்டவிரோத செயல்களை செய்கிறார் என்று சுப்ரீம் கோர்ட் சுட்டி காட்டிய பின்பும் ஒரு கவர்னராக ஒருத்தர் தொடர்கிறார் என்று சொன்னால் அவரது இன்டென்ஷன் இன்னமும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த திமுக அரசிற்கு தொடர்ந்து குடைச்சல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிங்கிள் காரணத்தை தவிர வேறு எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. சார், இப்போ இந்த துணைவேந்தர்கள் கூட்டத்துக்கு துணைவேந்தர்கள்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிற அதிகாரம் முதல்வருக்கு இருக்கா சார்? இருக்கேன். போகணும்னு அவசியம் என்ன இருக்குது? ஓகே, அப்படி அவர் சொல்லலாமா? ஆமாம், அப்பாயின்மெண்ட் பண்ணுறதே நீ இவர் தானே. ஓகே ஓகே. அப்பாயின்மெண்ட்டு அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி முதல்வர் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது கவர்மெண்ட்டுடைய பெர்மிஷன் வாங்கி தான் நீங்கள் போகணும், உங்கள் இஷ்டத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் முதல்வருக்கு இருக்குது. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் போனால் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லி மெமோ கொடுக்கலாம். அந்த போகக்கூடிய துணைவேந்தரை டிஸ்மிஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. அப்புறம் போகட்டுமே, எங்கே போகட்டும், எத்தனை துணைவேந்தர்கள் போகிறாங்கன்னு பார்ப்போம். அப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆர்.என். ரவி நியமித்த துணைவேந்தர்களை டிஸ்மிஸ் பண்ண வேண்டியதானே? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காரு ஆர்.என். ரவி கவர்மெண்ட்டுக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. ஓகே ஓகே. அதை பயன்படுத்தி டிஸ்மிஸ் பண்ண வேண்டியதான். என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுவீங்க? அப்போ இதையும் தாண்டி ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா அதை வந்து தமிழக அரசு வந்து
அந்த பெருந்தன்மையாக நடந்து கொண்டிருக்க கூடாது என்றுதான் நான் நினைக்கிறேன். அதுல ஆமா, எல்லா மசோதாக்கள்லையும் வேந்தராக முதல்வரே செயல்படுவார் என்று அனைத்து பல்கலைக்கழக மசோதாவையும் நிறைவேற்றி எத்தனைல நிறைவேற்றிருக்கான்னு எனக்கு தெரியல. எத்தனை 10ல் கிட்டத்தட்ட 8, 9 ஏதோ சொன்னாங்க சார். அப்ப எத்தனை இல்லையோ அதுல வந்து அவர் வேந்தரா தொடரலாம். ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் தனிப்பட்ட மசோதாக்கள், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அது மாதிரி நிறைய பல்கலைக்கழகங்கள் இருக்கு. அப்ப எதுல வந்து வேந்தரை டிஸ்டர்ப் பண்ணாம மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறதோ அதுல அவர் வேந்தரா தொடரலாம். ஆனா துணைவேந்தரை அப்பாயின் பண்ணக்கூடிய பொறுப்பு அவருக்கு இல்லை. ஓகே, அப்படி என்று சொல்லும் பொழுது அப்பாயின் பண்ணக்கூடிய பொறுப்பே இல்லை அப்படின்னா அவ மேல நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரமும் கவர்னருக்கு கிடையாது. ஓகே, அது மாநில அரசு தான் உண்டு. இப்போ அந்த சூழலை பயன்படுத்தி மாநில அரசனுடைய உத்தரவு இல்லாமல் துணைவேந்தர்கள் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியாக யாராவது ஒன்று நடத்தினா போகக்கூடாது என்று உத்தரவு போடலாம். உத்தரவை மீறக்கூடிய துணைவேந்தர்களை டிஸ்மிஸ் பண்ணலாம். ஓகே ஓகே, கண்டிப்பாக சார். ஆர்.என். ரவி அவர்களை பற்றி சமீபத்தில் வந்த ஒரு பேட்டியில் முதல்வர் சொல்கிறார், ஒரு போஸ்ட்மேன் தான் அவர் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இதற்கு பாஜகவினர் கடுமையான எதிர்வினையை இது பண்ணுறாங்க. அப்படி ரொம்ப தரம் தாழ்ந்து முதல்வர் விமர்சிக்கிறாருங்கிற இந்த போக்கை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, போஸ்ட்மேனில் என்ன தரம் தாழ்ந்து இருக்குது? போஸ்ட்மேன் தான் அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? 3 அதிகாரம் தான் இருக்குது. மசோதா உங்கள்கிட்ட வந்துச்சு அப்படின்னா அந்த மசோதாவுக்கு அங்கீகாரம் கொடுத்து சைன் பண்ணி அக்செப்ட் பண்ணி மசோதாவை ஏற்றுக்கொண்டு சைன் பண்ணணும். 2வது, இந்த மசோதாவை குடியரசுத் தலைவருடைய பார்வைக்கு ரிசர்வ் பண்ணலாம். எப்போ எல்லா மசோதாவையும் பண்ண முடியாது. ஓகே, எல்லா மசோதாவையும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டே இருக்க முடியாது. மசோதா வந்து நாட்டினுடைய இன்டெகிரிட்டி சவரனிட்டியை கொஸ்டின் பண்ணக்கூடிய மசோதாவாக இருந்தால் அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். நாட்டினுடைய மத்திய அரசனுடைய சட்டத்திற்கும் மாநில அரசு சட்டத்திற்கும் சட்டத்தை மிஞ்சுவதாக ஒரு டவுட்டு கவர்னருக்கு வந்தால் அந்த மசோதாவை அனுப்பலாம். ஓகே ஓகே, ஹைகோர்ட்டினுடைய அதிகாரங்களை தலையிடுவதாக ஒரு மாநில அரசு மசோதா நிறைவேற்றினால் அந்த மசோதாவை பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பலாம். இந்த 3 சர்க்கம்ஸ்டன்ஸில் தான் மசோதாவை பிரசிடெண்ட்டுக்கு அனுப்ப முடியும். இல்லை அப்படின்னா ஒன்று கவர்னர் சைன் பண்ணணும், இல்லைன்னா மசோதாவை திருப்பி சட்டசபைக்கு அனுப்பி ரீகன்சிடர் பண்ண சொல்லணும். ஓகே ஓகே, சட்டசபை வந்து ரீகன்சிடர் பண்ணலாம். சட்டசபை வந்து அதே மசோதா அப்படியே திருப்பி அனுப்பலாம். ஓகே, செகண்ட் டைம் திருப்பி அனுப்புனா அதை பிரசிடெண்ட்டுடைய பார்வைக்கு அனுப்பக்கூடாது என்பதுதான் சட்டம். அதை இவர் செஞ்சதுனால தான் சுப்ரீம் கோர்ட்டு மண்டையில் கொட்டுச்சு. ஓகே ஓகே, சரிங்களா? அப்போ இந்த 3 தானே அதிகாரம். அப்புறம் 3 உனக்கு என்ன வேலை இருக்குது? சைன் போர்டு, இல்லை திருப்பி அனுப்பு, இல்லை பிரசிடெண்ட்டு ரிசர்வ் பண்ணு. பிரசிடெண்ட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு எல்லா மசோதாவும் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பிட்டே இருக்க முடியாது. இப்போ எதற்கு சுப்ரீம் கோர்ட் வந்து 142 இன்வோக் பண்ணுச்சு அப்படின்னா, எந்த சட்டத்தில் வெற்றிடம் இருக்கிறதோ, எந்த சட்டத்தில் ப்ரொசீஜரல் மாடிஃபிகேஷன் தேவைப்படுகிறதோ அந்த சட்டம் அதை 2ஐயும் வைத்து கொண்டு சட்டத்தினுடைய ஆட்சியை சைலண்டாக இருக்குது, சட்டம் வந்து வெளிப்படையாக சொல்லலை என்ற சந்தை பயன்படுத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு எதிராக செயல்பட்டால், இல்லை நார்மல் சட்டத்தை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸ் ஏற்பட்டால் அங்கு முழுமையான நீதியை அமல்படுத்துவதற்கு இந்த 142 இன்வோக் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே, அப்போ ஆஸ் இயர்லி அஸ் பாசிபிள்னா நீ ஆஸ் லேட் அஸ் பாசிபிள்னு டிஃபரெண்ட் மீனிங் கொண்டு வந்தீங்கன்னா அங்கே தான் அந்த சட்டம் வேக்குமார்க்குன்னு அர்த்தம். அங்கே 142 ஓகே. அப்போ அந்த 142 அப்போ நீங்கள் வந்து 142 நீக்கி பாருங்க பார்ப்போம். ஓகே, 141 நீக்க முடியுமா? அது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அதை டச் பண்ண முடியுமா? பார்லிமெண்ட் மினிஸ்டரை டச் பண்ண முடியுமா? அதை முடியாதுல்ல. என்ன பண்ணுவீங்க சார்? இப்போ இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை தாண்டி இவர்கள் நடத்துகிற இந்த நகர்வு உச்சநீதிமன்ற தீர்ப்பையே ஒரு கேள்விக்குள்ளாக்குற ஒரு நிகழ்வு தானே? அதாவது வந்து ஒரு அவமதிப்பு தானே சார்? இது வந்து உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய ஒரு செயல். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கொஸ்டின் பண்ணக்கூடிய ஒரு செயல், மீண்டும் ஒரு தீர்ப்பை பெற வேண்டிய ஒரு சூழல் உருவாக்கக்கூடிய ஒரு செயல்.
இல்லை என்று சொன்னால் இந்த இந்த சட்டத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் பிறப்பித்த சட்டத்தை பயன்படுத்தி எந்தெந்த பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இன்னமும் ஆளுநர் தொடர்கிறாரோ அதில் வேந்தரை முழுமையாக நீக்கிவிட்டு முதல்வரை வேந்தராக நியமித்து திரும்ப ஒரு பில்லு மசோதாவை பாஸ் பண்ணி அனுப்ப வேண்டியதான். அனுப்பினா 1 மாதத்துக்குள்ளே சைன் போடணும், இல்லைன்னா 3 மாதத்துக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணணும். திரும்பியும் ரிட்டர்ன் பண்ண பில்லை திரும்ப நிறைவேற்றி அனுப்புனா இன்னும் 1 மாதத்துக்குள்ளே சைன் போடணும். இதுதான் கணக்கு. இன்னொரு 4 மாதம் கணக்கு. அந்த 4 மாதத்தில் சோழியை முடிச்சிருவாங்கல்ல. ஓகே ஓகே ஓகே. அப்போ முதல்வர் நீங்கள் உடனே செய்யணும்னா என்னென்ன செயல்பாடுகள் அவர் உடனே இனிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்? அதாவது எத்தனை பல்கலைக்கழகங்களுக்கு முதல்வர் வேந்தராக இருக்கிறார் என்பது தெரியல இப்போ. ஓகே. இந்த சட்டத்தில். ஓகே. அதனால் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் முதல்வர் ஆளுநரை வேந்தராக இருக்கக்கூடிய சட்டத்தை நீக்கிவிட்டு ஆளுநரை நீக்கிவிட்டு முதல்வரை வேந்தராக நியமித்து அனைத்து பல்கலைக்கழகங்களும் சட்டம் இயற்ற வேண்டும். ஓகே. இந்த ஒன்றை இயற்றி இந்த கூட்டத்தொடரிலே அவர் முதல்வர் இயற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பி உத்தரவு வாங்கணும். முடிஞ்சு போச்சு. உங்களுடைய இந்த வாய்ப்பிற்கும் நேரத்திற்கும் நெஞ்சம் தான். மிக்க நன்றி. தேங்க்யூ.